அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 3ஆவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அதிகமாக சிந்தித்து தான் முடிவெடுப்பாங்க. அப்படி சிந்தித்து முடிவு எடுத்தாலும் கூட நம்ம எடுத்த முடிவு ரைட்டா தப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் எப்பவுமே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அந்த ராசி சின்னத்தை கூட பார்த்திங்கன்னா இரட்டையர்கள். அதே மாதிரி தான் இவங்களுடைய குணம். நம்மளுடைய முடிவு கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி தான் உங்களுடைய குணம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, கரெக்டான பாதையில் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்கடி இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அனுபவசாலிகளும் கூட. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. கொஞ்ச நேரம் கூட அமைதியாக சும்மா ஒரு இடத்துல உட்கார்றது இவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அதே மாதிரி கல்வி அப்படின்னு வந்துட்டால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இவங்களுக்குள்ளே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எப்பயாவது புக்கு எடுத்தாங்கன்னா கூட தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அனுபவசாலி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை கூறக்கூடியவங்கள இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு வேலைக்கு 2 வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க யோசிக்கக்கூடிய திறன் உடையவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் இதிலெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்குது, இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, அல்லது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான முறையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லுவார். அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான், அயன சைன போகஸ்தானத்தில் குரு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. இதனால் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் விடாமுயற்சியுடன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த டைம் தோணும். அந்த உதவி செய்கிறதன் மூலிமா நிறைய நன்மைகளும் உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒரு நண்பர் கூட மீண்டும் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அதனால நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி கூட நடக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் மட்டும் வரும். செலவுகளை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புலம்பி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரியாக நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உணவு உண்றதை மட்டும் சரியான
டைமில் உணவு உண்ணுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உணவு எடுத்துக்கும் போது சரியான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் அதை விட அதிகமாக வர்றதுனால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். வீட்லேயும் கூட ஏதாவது திடீர்னு சின்ன சின்ன எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த டைமு உங்களுடைய செயல் பார்த்திங்கன்னா மற்றவங்களால் பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாக்குவன்மை, கைகலப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கூட வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக முதலீடு செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட வேண்டாம், நிதானமாக இருங்க. அதே மாதிரி கடனுக்காக கையெழுத்து போடும் போதோ அல்லது மற்றவங்க கிட்ட கடன் வாங்கும் போதோ கொஞ்சம் யோசித்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. யாருக்குமே நீங்கள் இந்த டைமில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கரெக்டான டைமில் அதை நிறைவேற்ற முடியாமல் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வசூலாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது கரெக்டான டைமில் வராமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. அதே மாதிரி விருந்தினர்கள்லாம் உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுனால கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. இந்த டைமு வீண் வாக்குவாதம்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. நிதானமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கொஞ்சம் வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த டைமு பார்த்திங்கன்னா உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த டைமு கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமு பார்த்திங்கன்னா வாக்குவன்மையால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். மற்ற மாணவர்கள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய காரியத்தில் உள்ள அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிறைய நன்மைகளும் கிடைக்கும். நம்பிக்கையோட பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி யாருக்கும் இந்த டைமு வாக்குறுதி கொடுக்க வேணாம். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்கள் வீடு தேடி வரும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மகிழ்ச்சி தர விஷயம் உங்களுக்கு செலவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பகைவரை வெல்லக்கூடிய ஒரு திறமை இருக்குது. உங்களுடைய பொறுமையும் நிதானமும் சிறப்பாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொலைதூர பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அரசாங்கத்துறை சார்ந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் தடையாக இருந்த அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். மேடை பேச்சாளர்கள் மூலிமா ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக நடப்பாங்க.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு பெருமாளை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி ஒரு வாரமுமே நாங்கள் வார ராசி பலனாக சொல்லிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.